வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு மேங்கோ புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் மாரி பிஸ்கட் எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம இப்போ மிக்சர் நல்லா அரைச்சிடலாம். இந்த மீன் டைம்ல நான் ஒரு 200 ml தயிர் எடுத்து இந்த நைலான் வடிகட்டில வடிகட்ட வச்சிருக்கேன். ஏன்னா தண்ணியில் உள்ள தயிரில் உள்ள தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப குழுக்குழுன்னு ஆயிடும். அதனால இந்த தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டும். சைட் பை சைடாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து உருக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பிஸ்கட் பவுடர் இதில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பட்டர் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் அந்த அளவு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஊற்றினா போதும். அப்புறம் இந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த எல்லா இடமும் நல்லா படணும். அவ்வளோதான். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இது எதுக்காகனா நம்ம இது நல்லா அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கோ நல்லா, அதுக்காக தான். நல்லா ஸ்லாப் மாதிரி வரும், அதுக்காக தான். நீங்கள் சும்மா போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த இதோட இதாக மிங்கிளாயிரும். இப்படி போட்டிங்கன்னா நல்லா அப்படியே இந்த ஸ்லாப் மாதிரி இதாயிரும். இப்போ நீங்கள் நல்லா ஃபுல்லாக போட்டு, இப்போ உங்களுக்கு கீழே உள்ள லேயர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிஸ்கட் போட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ ஈவனாக இந்த மாதிரி ஈவனாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கலருக்காக வீட்டில் இருந்து அந்த சங்குப்பூ பறித்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இந்த கலர் தெளிச்சா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் உள்ள காம்பு இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு, கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டால் போதும். ஏன்னா நமக்கு தண்ணி நிறைய தேவைப்படாது. ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு அந்த கலருக்காக தான் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். காம்பையும் இந்த உள்ள ஒரு மகரந்தம் இருக்குது பார்த்தீங்களா, குச்சி குச்சியாக, அதை மட்டும் எடுத்தால் போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி கொதிக்க வச்சா போதும். இந்த கலர் மட்டும் நமக்கு வந்தால் போதும். இந்த கலர் வந்து பாருங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம், அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம தயிர் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இதை சேர்த்துடலாம். அதில் ஒரு 100 கிராம் பன்னீர் வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க தேவையில்ல, ஏன்னா மாம்பழம் எல்லாமே ஸ்வீட்டு. 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இது மேலே நம்ம கொஞ்சமாக நம்ம வடிகட்டி வச்சுருந்தா சங்குப்பூவோட எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஒரு கலருக்காக தான், அழகாக இருக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம இந்த கலர் போட்டால் கொஞ்சம் ப்ளூபெரி மாதிரி இருக்கும், அதனால தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மாம்பழத்தை சேர்த்துடலாம். நல்ல இனிப்பான மாம்பழம் பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம். நம்ம மாம்பழம் அரைச்சதை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது பாருங்க, என்கிட்ட கொஞ்சம் சாக்லேட் இருக்கு. நான் சாக்லேட் போடுறது இங்கே இது போட்டாலும் சரி தான், போடலனாலும் சரி தான். இது நம்மளோட இஷ்டம் தான். இங்கே எது வேணாலும் போட்டுக்கலாம். இது எல்லாமே டெக்கரேஷனுக்கு தான், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இங்கே உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா இதை கவர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். நல்லா சில்லுன்னு வந்தால் போதும். உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் இது தேவையில்ல, செட் ஆகணும்னு ஒன்றும் தேவையில்ல. நீங்கள் நல்லா சில்லுன்னு வந்தோடனே எடுத்து சாப்பிட்றலாம். கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம மேங்கோ சீஸ் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 மணி நேரம் செட் பண்ணியிருக்கேன். இப்போவே ஓரளவு நல்லா செட் ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா தான் இருக்கும். செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.